ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். முதலாவது நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு கார்ட்போர்டில் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான மதர்ஸ் டே கிஃப்ட் தான் பாருங்கள். ஸோ அந்த ஷேப் மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் எடுத்து சென்டரில் நம்ம இதை ஒட்டிக்கலாம். இந்த ஷேப்புக்கு கரெக்டாக வரணும் இல்லையா, ஸோ அதை சைடாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஃபுல்லாக கரெக்டாக சைடாக வர மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி ஒட்டிக்கலாம். இதை ஃபுல்லாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துலையும் நம்ம ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் ஆகணும், அப்போ தான் நல்லா ட்ரை ஆகி ஒட்டிட்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை நான் ஃபுல்லாக ஒரு சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கவனமாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க கலர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம ஒயிட் கலரில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததா அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக இதில் நான் ஒயிட் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு நேம் நம்ம எழுதிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷ் நம்ம எழுதிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் க்ரீன் கலர் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மாம்னு எழுதியிருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் நல்லா பிரைட்டாக இந்த கலர் நான் யூஸ் பண்ணி இதை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் கலர் அடித்ததுக்கப்புறமே நம்ம பென்சிலில் ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சைட்லலாம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பாதி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ஓரம்லாம் இந்த கேப் ஃபுல்லாக எல்லாம் ஒயிட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி இந்த மாதிரி 2 கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி லைட்டாக இதெல்லாம் ஓரமாக நம்ம ட்ரா பண்ணி விட்டுடலாம்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து லீஃப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எழுத்துக்கு வந்து நல்லா பிரைட் க்ரீனாகவும், இந்த குட்டி குட்டி லீவ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் டார்க் க்ரீனாக நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் அவுட்டராக நம்ம வந்து லைன்ஸ் கொடுக்குறதுக்கு நான் வந்து ஒரு டார்க் கலர் ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம், ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக நான் வந்து இந்த மாதிரி லீஃப்லாம் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நல்லா ட்ரை பண்ண விடணும். அப்போ தான் இது வந்து கலண்டு வராது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு அது வந்து கலராமல் அப்படியே இருக்கும். 2 சைடும் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, உள்ளேயும் நான் கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து இந்த சென்டரில் அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கொள்ளணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து மதர்ஸ் டேக்கு சூப்பராக நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப அழகான கிராஃப்ட். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.